ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 34வது நாளுக்கு வந்துட்டோம். 34வது நாள் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜ் பொரியல் பண்ணியிருந்தேன், முட்டை மசாலா பண்ணியிருந்தேன், வெங்காயம் தக்காளி வதக்கி மசாலா பண்ணியிருந்தேன். ஒன்றில் வந்து சுண்டலை வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி பண்ணும்போது முட்டையை சும்மா வேக வச்சு லைட்டாக மசாலா தூவி கொடுத்துடுவேன். அப்படி இல்லை சுண்டலை சும்மா தாளித்தோம் அப்படின்னா அந்த முட்டையை வந்து மசாலா போட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அப்படி தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கேபேஜ் பொரியல் எப்பவுமே கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதனால் தேங்காய் சீரகம் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அதுவும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மோர் நீங்கள் நல்லா எடுத்துப்பீங்க அப்படின்னா இந்த மீல் சாப்பிட்றது போரே அடிக்கலை. நான் வந்து இதை எப்படி சாப்பிடுவேன்னா, அந்த சுண்டல் 2 வாய் சாப்பிட்டுட்டு, காய் 1 வாய் சாப்பிட்டுட்டு, அப்புறம் மோர் ஒரு சிப்பு குடிச்சிட்டு, இந்த மாதிரி தான் அதை சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மோரோடு சாப்பிட்றதுக்கு. யாராவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. எனக்கு வந்து வெயிட்டு குறைஞ்ச மாதிரி தெரில, நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.